ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு tnhealth.in.gov. வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் பிஎன்ஒஎஸ் உடைய அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பிஎன்ஒஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ என்கிட்டே நிறைய மாணவர்கள் வந்து இந்த கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்க பாக்குறது ஆயுஷ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல்ல புதுசா பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுஷ் உடைய கோர்சஸ் எல்லாமே இந்த சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஎன்ஒஎஸ் கோர்சஸ் பொறுத்தவரையும் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் ப்ராசஸிங்லாம் வந்து தொடங்கி அதோடைய டேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 22/7/2024 வரையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்றது எல்லாருக்கும் தெரியும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் இன்னும் நடக்கல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீட் எழுதிருப்பாங்க. ஸோ நீட்டோடைய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிரச்சனை போயிருக்கு. ஸோ இன்னும் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து நடக்கல. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடந்தாதான் அதுல கிடைக்காத மாணவர்கள் ஆயுஷ் கோர்சஸ் பார்க்க வருவாங்க. மற்ற அசிஸ்டன்ட் மெடிக்கல் கோர்சஸான பேராமெடிக்கல், ஸோ அதுக்கப்புறம் வெட்டினரி கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு வருவாங்க. அதனால தான் இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடக்காதனால இப்போ வந்து பிஎன்ஒஎஸ் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கவுன்சிலிங் எப்பன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் ஆயிருங்க. ஏன்னா 22ஆம் தேதி வரை நமக்கு அப்ளிகேஷனே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி அதோடைய ஒரு ஒன் ஆர் டூ ரவுண்டு, அதாவது ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. கண்டிப்பா ஆகஸ்ட்டுக்கு மேல வந்து இந்த கவுன்சிலிங் தள்ளி போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஆயுஷ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். tnhealth.in.gov. வெப்சைட் போங்க. இதுல வந்து கவர்மெண்ட் கோட்டானா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃபார்ம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபார்ம். ஸோ அது கடைசி எண்டில் இருக்கும் ஃபார்ம். கடைசி எண்டு போங்க. ஸோ எண்டில் தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? அதே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ ஃபார்ம் வந்து எண்டில் இருந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் டீட்டெயில்டாக வந்து சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். அதில் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீயை வந்து பே பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம குரூப்பில் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோவை ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணாத மாணவர்கள், அதாவது அப்ளிகேஷன் போடாத மாணவர்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ பற்றின கருத்து கீழே கமெண்ட்ல